உன் கருத்தை நான் எதிர்க்கிறேன். ஆனால் நீ சொல்கிற கருத்தை சுதந்திரமாக சொல்கிறதுக்கான உரிமையை நான் உயிரை கொடுத்தாது போராடி பெற்று தருவேன்னு வால்டேர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்ன பெருமக்கள் இவங்க தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி சுதந்திரமாக கருத்தை சொல்லும்போது அதை அவங்க சகித்து கொள்ள முடியல. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துன்னு நபிகள் நாயகம் எங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க. அந்த வழியில் தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் வாயற்றவர்களுக்கு பேச முடியாத வாயற்றவனுக்காக பேசாதவனும் அடிமை தான். அடிமைனா என்ன? அந்த மாதிரி அடிமையாக இருக்க முடியல. எங்களுக்கு அநீதின்னு தெரியுது, அதை எதிர்த்து பேசணும். அதான் அவர் பேசுனதுக்கு ஒரு குற்றம். விமர்சனம்ங்க, விமர்சனம்ங்கிறத நீங்கள் ஏற்க தெரியல. எதுக்கு இந்த இடத்துக்கு வாரீங்க? விமர்சனம் குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக்கொள்ளுங்கன்னா ஆபிரகாம் லிங்கம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். என் தலைவன் எனக்கு சொல்லியிருக்கான். விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே ஒழிய நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வைரக்கற்களை விட்டெறிந்தால் குனிந்து எடுப்போம், வெறுங்கற்களை விட்டெறிந்தால் தடுப்போம். அவ்வளோ. இதில் போய் விமர்சனம்னா விமர்சனம்னு ஒரு வித பாராட்டு தானே. விமர்சிக்க வேண்டிய உங்களை விமர்சிப்பார் அவர். என்னை விமர்சிக்கிறாருன்னா விமர்சிக்கிற இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அது பெருமை தானே. என் தம்பி என்னை விமர்சிக்கிறாங்கிறது பெருமை தானே. அதில் என்ன இருக்குது? எனக்கு ஒரு வழியும் இல்லை, ஒரு கோபமும் இல்லை, ஒரு வருத்தமும் இல்லை. எனக்கு விளையாடாமல் வேர்க்காமல் விளையாடவே முடியாது தம்பி. அதில் விமர்சனம் இல்லாத வளரவே முடியாது. விமர்சனங்களை நீங்கள் தாங்க முடியலன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாதே தான் உலக கோட்பாடு. இதுதான் உலக கோட்பாடு. அவதூறுகளை தாங்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. இதுதான் உலக தத்துவம். உலகம் பூரா இருக்க வென்றவன் கூட வரலாறு தான். இதில் போயிட்டு நீங்கள் இதை ஒரு குறையாக போயிட்டு அதிகாரத்தில் இருக்கிறனால டக்குன்னு எங்களை தூக்கி குறவழியை நெரிச்சு போடுறீங்க. இப்போ இவ்வளோ காலம் முடக்கி போட்டிங்க. அவர் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவார் அவர்? இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையான பழிவாங்கல்னு நீங்கள் தான் பார்க்கணும். எப்படி நடந்துக்கிறது பாருங்கள் அரசு. கட்ட ஜனநாயகம் பேசுகிறாங்க. இதெல்லாம் திராவிட மாடலில் வருது. இதெல்லாம் ஒரு திராவிட மாடலில் வருது. அதனால் இதை சவுக்கு சங்கர் இன்றைக்கி தனி ஆளாக இருக்கலாம், அவருக்கு பின்னாடி இயக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் அவன் பக்கத்தில் இருக்கேன், எனக்கு பின்னாடி பெரிய இயக்கம் இருக்குது. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யணும். இன்னி சும்மா டக்குன்னு நான் என்னையே இப்படித்தான் இவன மாதிரி பிடிச்சி உள்ளே போட்டுக்கிறதாக சிறு மீனாக இருக்கும்போது, அப்புறம் நான் பெருத்த மீனாக வரும்போது வலையவே கிழிச்சிருவானவொன்னே தொட பயப்படுறீங்க. அவர் பேசுனதை விட அதிகம் நான் பேசியிருக்கேன். என்னையும் தோடல நீங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் அவருக்கு எப்படி செயல்படணும் ஏதாவது அறிவுரை? ஒன்றும் இல்லை, அவனுக்கு எல்லாம் தெரியும். நான் ஒன்று சொல்கிறேன், எதுக்கும் அஞ்சிடாத, பேசுகிறத நிறுத்திடாத. நம்ம மூச்சை இலக்கெல்லாம் பேச்சை இழக்கக்கூடாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் நம்ம பரம்பரைக்கே கிடையாது. இது எங்கள் கோட்பாடு. நாங்கள் நினைக்கிறத பேசுவோம், துணிஞ்சு பேசுவோம். இந்த வழக்கில் எத்தனை வழக்கு தெரியும்? என் மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு தெரியுமா தம்பி உங்களுக்கு? 125 வழக்கு இருக்குது. எல்லா மாவட்டத்திலையும் எல்லா நீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்கிற ஒருத்தருக்கு நான் தான் இருக்கேன். எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் நக்கீரங்கோபால் இருக்கார். அவருக்கு 200, எனக்கு 125. இவங்க இறங்குறதுக்குள்ளே நான் அதை தொட்டாலும் தொடலாம், சம்மன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று கூட எனக்கு வழக்கு போட்டு விட்டாங்க. அங்கே போய் நேர் நின்றுட்டு தான் வந்தேன். அது வழக்குக்கு பார்த்து பயந்தால் விடியாது கிழக்கு தம்பி. அதெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் அஞ்சிறவங்க கிடையாது. துப்பாக்கி குண்டுக்கு நெஞ்ச காட்டி செத்த மரம்பரையில் வந்தவன் நாங்கள். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னத்தையோ ஒன்று பண்ணிட்டு போகிறீங்க, ஆடுறீங்க, அதிகாரம் இருக்குன்னு ஆடுங்க. இப்போவும் நான் அவனுக்கு என்ன சொல்கிறேன்னா, பேசுகிறத நிறுத்திடாது. என்னை கூட விமர்சிக்காமல் பேசுகிறத நிறுத்தக்கூடாது. அது இந்த நாட்டில் கருத்தியல் புரட்சி ஒன்று தான் இருக்குது. கருவி ஏந்திய புரட்சியை செய்ய முடியாது. எங்கள் அண்ணனை போல் செய்ய முடியாது, சுபாஷை போல் செய்ய முடியாது. இன்றைக்கி கருத்தியல் புரட்சி ஒன்று தான். ஆயுதம் ஏந்திய புரட்சி இல்லை, அறிவு புரட்சி தான், அறிவாயுத புரட்சி தான் இருக்குது. முத்துக்குமார் சொன்ன மாதிரி அந்த புரட்சியை நிப்பாட்டிட்டிங்கன்னா இவன் பேசலை, நீ பேசுவியா? இவர் பேசுவாரா? நாங்கள்லாம் பேசலை. யார் தான் என் மக்களுக்காக பேசுவா? வேறு யாராவது வருவாங்களா? அதிகாரத்தை எதிர்க்க துணிவற்றவர்கள் அடிமை எப்படி உருவாகிறான் தம்பி? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமை ஆகிறான். நாங்கள் அடிமையாக இருக்க விரும்பலை, அவ்வளோதான். எளிய கோட்பாடு இதுதான். அதனால நாங்கள் அநீதியை எதிர்க்கிறோம். அநீதின்னு தெரியுது, அதனால சண்டை செய்கிறோம். சண்டைனா கம்பெடுத்து அடிக்கிறது அப்படி பண்ணல, கருத்தியல் சண்டையும் சண்டை தான். அதனால் சங்கர் ஒரு தனி மனிதன்னு நீங்கள் யாரும் கருதிடக்கூடாது. அவன் ஒரு மாபெரும் இயக்கம். அவனுக்கு பின்னாடி தமிழ் சமூகம் நிற்கிது. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு அரசுகள் வேலை செய்யணும். நான் கூட இவ்வளோ சீக்கிரம் வந்துடுவார்னு நினைக்கல. பேசினேன் 15 அண்ணே கணக்கில்லாத நான் எவ்வளோ நாள் நாங்கள் சொல்கிறோமோ அவ்வளோ நாள் கையெழுத்து போடணும். கட்டாய கையெழுத்து
நான் தான் தெரியுமா என் ஆட்டோகிராஃபை ரொம்ப அரசு விரும்பும். அடிக்கடி நான் போட்டிருக்கேன், ஒரு தெரியும் நிறைய நாள் போட்டிருக்கேன். இப்போ சங்கரோட ஆட்டோகிராஃபை விரும்புது இந்த அரசு. அது சரி, வேறு ஏதாவது கேளுங்க. உங்கள் மேலே பல கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க கடந்த காலங்களில். இன்னைக்கு உங்கள் இருவருடைய சந்திப்பு பல வியூகங்கள் சந்தேகங்களுக்கு இடமளிச்சிடாதா? உங்களுடைய பார்வை என்ன? ஊகங்கள் சந்தேகங்கிறது எப்பவும் வரத்தான் செய்யும். அண்ணன் திரு சீமான் அவர்களாகட்டும் நானாகட்டும், நாங்கள் இருவருமே தமிழ் மக்களையும் தமிழ் தேசத்தையும் நேசிக்கிறோம். இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆளும் வர்க்கத்தினர், அதிகாரம் மிக்கவர்கள் அநியாயங்களில் ஈடுபடும் போது தயங்காமல் குரல் கொடுக்க வேண்டும், அதை எதிர்த்து பேச வேண்டும் என்பதில் அண்ணன் திரு சீமான் அவர்களாகட்டும் நானாகட்டும் எங்கள் இருவருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அண்ணன் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, ஏற்கனவே நான் அவரை விமர்சனம் செய்திருந்தாலும் கூட ஒருத்தன் கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்கறான்றதுக்காக அவனை பிடிச்சி மீண்டும் மீண்டும் பல வழக்குகளை பதிவு செய்து உள்ளே போட்டு அரசாங்கத்துக்கு எதிராக எவனுமே பேசக்கூடாது என்பது போன்ற ஒரு அடக்குமுறையை இந்த அரசு ஏவி விட்டு வருகிறது. அதை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் திரு சீமான் அவர்கள் எனக்கு உள்ளே சொன்னார். வெளியில இங்கே பதிவு செஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேசுறதை நிறுத்தாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ பேசு, நீ என்னையும் விமர்சனம் பண்ண. அரசாங்கத்தை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். அவர்கள் தவறுகள் செய்யும்போது அதை எதிர்த்து நீங்கள் பேச வேண்டும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது சங்கர். உங்கள் அண்ணன் வந்து உன் பின்னாடி இருக்கிறன்றதை நீ நினச்சிக்க. தைரியமாக மனசில் படுறதை துணிச்சலாக பேசு அப்படின்னா. நான் இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், என் தம்பி அவர் வழியில் பயணிப்பார், நாங்கள் எங்கள் வழியில் பயணிப்போம். என் தம்பிக்காக நீங்கள் சங்கருக்காக குரல் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசுங்க. எங்களை விமர்சித்த கிஷோர் கசாமி, தம்பி மாரிதாஸ், அவங்க கைதுக்கும் நான் கண்டிச்சிருக்கேன். அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சார்ஜ் பொன்னையான்னு ஒரு அருள் தந்த கன்னியாகுமரியில் வீடு வீடுக்கு போய் மண்டிட்டு ஜெபம் பண்ணி சீமானுக்கு போட்டுறாதீங்க பிஜேபி வந்துடும்னு சொன்ன அவரை இவங்க கைது பண்ணாங்க. திமுகவுக்கு போடுங்கன்னு சொன்னவரை அந்த கைதையும் கண்டித்து நான் ஆதரவாக அவருக்காக நின்னேன். இது ஒரு மாண்பு, மனித மாண்பு. இது ஒரு ஜனநாயக கடமை, ஒரு மக்களுக்காக நிற்கிறவனுடைய கடமை. நாளைக்கு எனக்கு ஒன்றுனாலும் என் தம்பி பேசுவான், விட்டுற மாட்டான். அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் வந்து சேர்ந்துட்டதுனால நீங்கள் அப்படின்னு நினைக்க வேணாம். அவர் பாதையில் நாங்கள் குறுக்கிட போகிறதில்ல. அவர் சுதந்திரமாக இயங்குவார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் செய்வார். நாங்கள் நினைக்குமோ செய்வோம். காலம் வரும்போது எது மக்கள் நலனுக்கு சரியாக இருக்குமோ அதை இணைஞ்சு செய்வோம், அவ்வளோதான். அதில் போய் அதில் என்ன நாங்கள் ரெண்டு பேருக்கும் பச்சை சிவப்பு மஞ்சள் போய் ஏதாவது போய் வண்ணடிச்சு விட போறீங்களா? ஆதரவு இனி வரக்கூடிய காலங்களில் அவர் மீதான விமர்சனம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நானே அவனுக்கு சொல்லிட்டேனே என் தம்பிகிட்ட பேசுன்னு சொல்லிட்டாரு. இந்த நானே சொல்லிட்டேன், நீ என்னை விமர்சிக்கணுங்கிறத கூட நீ கொஞ்சமும் நிறுத்திக்கிறாத, நீ பேசு, ஒன்று இயல்புக்கு இரு. அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்களெல்லாம் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. அவங்க காயம்படுவாங்கங்கிறதுக்காக நம்ம கருத்தை நிறுத்திக்கிற முடியாது. இங்கே ஒன்று தான் இருக்குது தம்பி, சரி தவறு. எது சரியோ அதான் செய்யணும். தவறை எவன் செஞ்சாலும் தவறு, சரியை யார் செஞ்சாலும் நன்றி பாராட்டுகள், அப்படி தான் போகணும். அதானே சரியாக இருக்க முடியும். உங்க மேல விமர்சனம் வைக்கக்கூடியவர்களும் இப்போ வந்து உங்களை தேடி வந்து உங்களை ஆதரிச்சு நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. இது வந்து அரசியல் ரீதியாக மாற்றமா நீங்க பாக்குறீங்களா? வருங்காலத்துல இந்த மாதிரி நிறைய பேர் அரசியல் விமர்சனம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, எளிய கோட்பாடு தான் சேகுவாரா சொன்னது. சரியானது வென்றே தீரும். நீங்கள் இந்த அற்ப விமர்சனங்களுக்கெல்லாம் தடுமாறிட்டீங்கன்னா நீங்கள் என்ன எப்படி வீரன் ஆயிடுவீங்க? நீங்கள் எப்படி என்னவா வெல்லுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. பேசட்டும் சொல்லட்டும், நல்ல கருத்தாக இருந்தால் ஏற்போம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வரும்போது அதை விட அது ஒரு ஆலோசனையை எடுத்துக்கிட்டு போகணும். அந்த விமர்சனம் தவறாக இருக்குதுன்னா கடந்துட்டு போகணும். இவ்வளோதானே தம்பி. பாதையில் கல் கிடக்குன்னா எடுத்து தூர நகர்த்தணும், இல்லைன்னா விலகி போகணும். ரெண்டு தானே செய்யணும். காலில் போய் எப்படி ஏற்றிக்கிட்டு இருப்பீங்களா? அது ரொம்ப அறிவு இருக்கிற செயல் இல்லையே. முடிவு எடுத்துருக்கோம். என்ன முடிவுனா, நான் வந்து என் தம்பிக்கு சொன்னது ஒன்று தான், ஒரே முடிவு தான். எந்த சூழ்நிலையும் எந்த நெருக்கடி வந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் உன்னுடைய கருத்தை சுதந்திரமாக வெளியிடுவதில் பின்னடைஞ்சிடக்கூடாது. அதுக்காக நீ வந்து முதல்ல தனியாளாக இருந்த. நான் எப்போ நீ என்னையே விமர்சித்தாலும் திட்டினாலும் நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன். என் மயன் வந்து என்ன குனிய சொல்லுவான். சின்ன பையன் இவ்வளோ தான் இருப்பான். குனிங்க பண்ணிட்டு ஓங்கி மூஞ்சில் அடிப்பான். இந்த இப்போ வருவான் பாரு, வந்து அடிப்பா பாரு. அது ஒரு செல்ல கோபம் தான். அது அப்பாவை அடிக்கணும்னு நான் அடிக்கிறான் பிடிப்பேம்மா, எட்டாது. நான் குனிஞ்சு எதோ மகன் கூப்பிட்றானே, குனிஞ்சா டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு ஓடுவான். அது மாதிரி தான் எடுத்துக்கணும். இதை போய் இவ்வளோ பேசிட்டு இருக்காதீங்க. இவர் தம்பி பேசின விமர்சனம், நான் இதை விடலாம் விமர்சனத்தை தாங்கினவன் பார்த்தவன் நான். என்ன நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தில் பயணித்த ராஜீவ் காந்திக்கு திமுகவில் மாணவரணி தலைவராக பதவி கொடுத்துருக்காங்க. புதிய பதவி உருவாக்கி மாணவரணி கொடுத்துருக்காங்க. எனக்கு பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. என் தம்பிக்கு இவ்வளோ ஒரு பதவி என்னால் கிடச்சிருக்கு. ஏன்னா என் தம்பி பிரசன்னாவுக்கு கிடைக்காத பதவி அவர் கிடைக்குதுன்னா என்னால் தான். அதனால் எங்கிருந்தாலும் என் தம்பி நல்லா இருக்கட்டும், அவன் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். புரியுதா உங்களுக்கு?
புரியுதா? எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி. அவர்கிட்ட பார்த்தா சொல்லிடுங்க. ஓகே மகிழ்ச்சி. ஏதாவது தேநீர் ஏதாவது கொடுக்க சொல்லிட்டா?